அன்பு தாயின் பாச பிள்ளைகளே, மரி அன்னை வணக்க மாதத்தின் 16வது நாளை இன்று சிறப்பிக்கின்றோம். மரி அன்னை குழந்தை இயேசுவை கோவிலில் காணிக்கையாக அர்ப்பணித்ததும் அனுசரித்த சடங்கு முறைகளும் என்ற தலைப்பின் கீழ் இன்று நாம் சிந்திக்க இருக்கின்றோம். இந்த நிகழ்விலிருந்து மரி அன்னையை பற்றிய 3 தலை சிறந்த நற்குணங்களை பற்றி நாம் இன்று சிந்திக்கப் போகின்றோம். முதலில் மரி அன்னையின் கீழ்ப்படிதல், 2வது மரி அன்னையின் தாழ்ச்சி, 3வது மரி அன்னையின் பிறர் அன்பு. ஆம் அன்புக்குரியவர்களே, மரி அன்னை உலகில் உள்ள அனைவருக்கும் தாயாக இருக்கின்றாள் இந்த 3 சிறப்பு குணங்களால். முதலாவது மரி அன்னையின் கீழ்ப்படிதல். உலகில் உள்ள அனைத்து மக்களுக்கும் மரி அன்னை தாயாக இருக்கின்றார். ஏனென்றால் இறைவனின் குரலுக்கு வாழ்நாள் முழுவதும் கீழ்ப்படிந்திருந்தார். அவருக்கு நன்றாக தெரியும் தான் கருவுற்றிருப்பது தூய ஆவியால் தான் என்றும் அதில் மனிதர்களின் ஈடுபாடு எதுவும் இல்லை என்று. அவ்வாறு இருக்க இயேசு தூய்மையாக இருந்தார். மரி அன்னையும் தூய்மையாகவே அவருடைய அன்னையின் கருவில் உருவாக்கப்பட்டிருந்தார். இப்பொழுது அவர்கள் இருவருக்கும் தூய்மை சடங்கு என்பது தேவையற்றது. இருப்பினும் மரி அன்னை இயேசுவை கோவிலுக்கு எடுத்துச் செல்கின்றார். ஏனென்றால் மோசேயின் சட்டத்தை மதித்து அதற்கு கீழ்ப்படிந்து நடக்கவே. கீழ்ப்படிதல் என்னும் குணம்தான் மரி அன்னை அனைவருக்கும் மேலாகவும் உயர்த்துகிறது. இறைமகனை கருத்தாங்கிய அவர் மற்றவர்களுக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்கின்ற கட்டாயம் நிச்சயமாக இருந்திருக்கக்கூடாது. இருப்பினும் அவர் கீழ்ப்படிந்தார். அந்த கீழ்ப்படிதலால் அவர் அன்று உயர்த்தப்பட்டார். இன்று நம்முன் உயர்த்தப்படுகிறார். நம்முடைய வீட்டில் இருக்கின்ற ஒவ்வொரு நிகழ்வுகளையும் நடக்கின்ற பொழுது நாம் கீழ்ப்படிந்து நடக்கிறோமா? கணவன் மனைவிக்கும், மனைவி கணவனுக்கும், பிள்ளைகள் பெற்றோர்களுக்கும் கீழ்ப்படிந்து நடந்தோம் என்றால் நாமும் வாழ்வில் உயர்வோம். மேலும் நம்முடைய துறவற இல்லங்களிலும் நம் பணிதளங்களிலும் மற்றவர்களுக்கு தேவையான பொழுது கீழ்ப்படிந்து நடந்தோம் என்றால் நாமும் மரி அன்னையை போன்று உயர்த்தப்படுவோம். 2வது மரி அன்னையின் தாழ்ச்சி. மரி அன்னை இறைவனால் தேர்ந்தெடுக்கப்பட்டார். இறைவனின் முதல் அன்பு பிள்ளையாக தேர்ந்தெடுக்கப்பட்டார். இருப்பினும் அவர் வாழ்நாள் முழுவதும் அதை யாரிடமும் பெருமையாக பேசியதில்லை. தாழ்ச்சியோடு இருந்தார். மற்றவர்களும் தாழ்ச்சியோடு தான் பழகினார். தான் இறைவனின் தாய் என்பதால் அவர் ஒருபோதும் தன்னை போற்றி பேசியதில்லை. இந்த ஒரு காரணத்தினால் அவர் இன்றும் தாழ்மையின் தாயாக போற்றப்படுகிறார். இறைவன் அவரை தேர்ந்தெடுத்தார். இறைவன் அவருக்கு வேண்டிய வரங்களை கொடுத்தார். இறைவன் அவரை வழிநடத்தினார். இறைவன் அவருக்கு துணையாக இருந்தார். ஆனால் மரி அன்னை தாழ்ச்சி என்னும் பண்பை இறுக பற்றி கொண்டிருந்ததால் அவர் இறுதி வரை மக்களால் இன்றளவும் போற்றப்படுகிறார். தாழ்ச்சி என்னும் குணம் நம்முள் இருந்தால் நாமும் மரி அன்னையை போன்று ஒரு நாள் உயர்த்தப்படுவோம். 3வது மரி அன்னையின் பிறர் அன்பு. மத்தேயு நற்செய்தி 7வது அதிகாரம் 12வது இறைவசனத்தில் நாம் படிக்கின்றோம். மற்றவர்கள் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறீர்களோ அதை மற்றவருக்கு நீங்கள் செய்யுங்கள் என்று படிக்கின்றோம். மரி அன்னை தன் வாழ்நாள் முழுவதும் இந்த இறைவாக்கை மனதில் கொண்டிருந்தார் என்றுதான் கூற வேண்டும். அவருடைய வாழ்க்கை முழுவதுமே இந்த இறைவசனத்தை மையமாக கொண்டுதான் இருக்கிறது. அவர் மற்றவரை அன்பு செய்து வாழ்ந்தார். மற்றவர்களோடு இருந்ததை பகிர்ந்து வாழ்ந்தார். உதாரணமாக தான் கருவுற்றிருந்த பொழுது பல மைல்கள் கடந்து எலிசபெத் அம்மாவை சந்திக்கின்றார். அவருடைய குணம்தான் அவருடைய பிள்ளையாகிய இயேசுவுக்கும் வருகிறது. இயேசு பல மைல்கள் நடந்து சென்றார். ஏனென்றால் அவர் அந்த குணத்தை தன்னுடைய அம்மாவிடமிருந்து கற்றுக்கொண்டார். இயேசு ஏழைகளுக்கு உதவினார். ஏனென்றால் அதை தன் அம்மாவிடமிருந்து கற்றுக்கொண்டார். நாம் அனைவருக்கும் தெரியும்,
இயேசு இவ்வுலகில் பிறந்தபோது மனிதனாகவும் கடவுளாகவும் தான் இருந்தார். எனவே அவருக்கும் வளர வளர மரியன்னை தேவையான மனித குணங்களையும் ஊட்டி வளர்த்தார். ஆக இயேசு பெரிய மனிதராக, சிறந்த மனிதராக, நல்ல மனிதராக, அன்புக்குரியவராக, மன்னிப்பவராக இருந்தார் என்றால் அவர் அதை மரி அன்னையிடம் என்று கற்றுக்கொண்டார் என்றுதான் நாம் கூற வேண்டும். ஏனென்றால் மரி அன்னை தன் வாழ்நாள் முழுவதும் இந்த அனைத்து நற்குணங்களையும் தன்னுள் கொண்டு அதை தான் தன்னுடைய வாழ்வாக்கினார். ஆம், அன்பிற்குரிய மரி அன்னையின் பக்தர்களே, மே மாதத்திலும் மரி அன்னையின் திருவிழாக்களின் போதும் மரி அன்னையை பற்றி பெருமையாக பேசுவதும் அவரை வாழ்த்தி போற்றுவதோடு நின்று விடாமல் அன்னையின் இந்த 3 நற்குணங்களை நமதாக்கி அன்னையை போன்று நல்லதொரு வாழ்வு வாழ்ந்து இறைவனுக்கு ஏற்ற பிள்ளைகளாக வாழ்ந்து அவர் இறைவனுக்கும் மரி அன்னைக்கும் பெருமை சேர்ப்போம். 16ஆம் நாள் ஜெபம். மிகவும் இரக்கமுள்ள கன்னிமரியே, உம்மை மகா அன்புக்கு பாத்திரமான மாதா என்று கிறிஸ்துவர்கள் வாயார அழைக்கும் பொழுது எங்கள் உள்ளம் பூரிப்படைகின்றது. அனைத்து மாந்தராலும் எவ்விடங்களிலும் நேசிக்கப்படும் எங்கள் அன்பு தாயே, அரசருக்கெல்லாம் அரசரான இறைவன் உம்மை தமது அருட்கொடைகளாலும் வரங்களாலும் நிரப்பி உம்மையும் அதிகமாய் நேசித்து உமது வழியாக எங்களுக்கு ஏராளமான நன்மைகளை செய்திருக்கின்றார் என்பதை குறித்து உம்மை நாங்களும் அளவு கடந்த விதமாக நேசிக்க ஆசைக்கின்றோம். ஆனால் எங்கள் உலகியல் வாழ்வில் பல வேளைகளில் மற்ற மனிதர்களையும் அன்பு செய்யும் அளவிற்கு உம்மீது அன்பு காட்ட தவறிவிடுகின்றோம். எனவே அன்னை மரியே, இத்தருணத்தில் எங்கள் இதயத்தையே உம்மிடம் காணிக்கையாக அர்ப்பணிக்கின்றோம். அதில் நீர் அனுசரித்த தாழ்ச்சி, கீழ்ப்படிதல், பிறர் அன்பு ஆகிய பண்புகளை விளைவித்து நாங்களும் உம்மை போன்று தாழ்ச்சியுடனும் இறை திருவுளத்திற்கு கீழ்ப்படிந்து வாழவும் பிறரையும் அன்பு செய்திடவும் வேண்டிய வரங்களை பெற்றுத்தருள மன்றாடுகிறேன். ஆமேன். இன்றைய தினத்தில் அடிக்கடி ஜெபிக்க வேண்டிய ஜெபம். எங்கள் அன்பிற்குரிய அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இன்றைய தினம் செய்ய வேண்டிய நற்செயல். பிற சமயத்தவரிடம் இயேசுவை குறித்து பேசி அவர்களுக்கு அவரை அறிமுகப்படுத்தலாம். மரி அன்னையின் பரிந்துரையால் பெற்றுக்கொண்ட நிகழ்வை குறித்து நாம் இப்பொழுது சிந்திப்போம். ஜெபமாலை பக்தியை ஐரோப்பா கண்டங்களில் பல்வேறு இடங்களில் பரப்பி வந்த புனித டாம்னிக்கின் வாழ்வில் நடந்த ஒரு சிறு நிகழ்வை பற்றி இப்பொழுது நாம் சிந்திப்போம். கர்க்சோன் என்னும் இடத்தில் மரி அன்னையை பற்றியும் ஜெபமாலை ஜெபிப்பதின் முக்கியத்துவத்தை பற்றியும் மக்களோடு பகிர்ந்து கொண்டிருந்த அந்த தருணத்தில் பேய் பிடித்த ஒரு இளைஞர் வந்து மரி அன்னையை பற்றிய கருத்துக்கள் அனைத்தும் பொய்யானவை, அவர் இறைவனின் தாயன்று, இறைவனை மட்டுமே பெற்றெடுத்தார், மற்றபடி அவர் நம்மை போன்று ஒருவர், அவரிடம் ஜெபிப்பது வீணானது, ஜெபமாலை சொல்வது எந்த பயனையும் கொடுக்க போவதில்லை என்று கூட்டத்திலே பேய் பிடித்த ஒருவர் வந்து கத்துகிறார். அப்பொழுது டோம்னிக் அவரை பார்த்து சொல்லுகிறார், ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரால் நான் உனக்கு கட்டளை இடுகிறேன், மரி அன்னையை பற்றிய உண்மையை பேசு என்று கூறுகிறார். இவ்வார்த்தைகளை கேட்ட அந்த மனிதன் உடனடியாக பூரண சுகம் பெற்று மரி அன்னையை பற்றிய சாட்சியை கூறுகிறார். அவர் இவ்வாறு கூறுகிறார், மரி அன்னையை பற்றி நாம் ஜெபிக்கும் ஜெபமாலை உண்மையானது, நமக்கு நிலைவாழ்வு கொடுக்கக்கூடியது, நம்முடைய பாவங்களிலிருந்து நம்மை மன்னிக்கக்கூடியது, நமக்கு தேவையான இறை அருளை பெற்று தரக்கூடியது என்று அடுக்கிக் கொண்டே செல்கிறார்.
இதனை கண்ட மக்கள் வியக்கிறார்கள், மரி அன்னையை புகழ்கிறார்கள். ஆம் அன்புக்குரியவர்களே, மரி அன்னை இன்றும் பல்வேறு இடங்களில் தோன்றிக் கொண்டுதான் இருக்கிறார். இறைவனின் இயேசுக்கும் அவருடைய அன்பிற்கும் அவருடைய மன்னிப்பிற்கும் இன்றும் சான்று பகிர்ந்து கொண்டுதான் இருக்கிறார். மரி அன்னை இவ்வுலகில் பல்வேறு இடங்களில் காட்சி தரும் பொழுதெல்லாம் அவர் கூறுவது, ஜெபமாலை ஜெபியுங்கள், இதன் மூலம் நீங்கள் மன்னிப்பு பெறுவீர்கள் என்றுதான். ஆம் அன்புக்குரியவர்களே, டாம்னிக் தன் வாழ்வில் ஜெபமாலை ஜெபிப்பதினால் உங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படும், நீங்கள் நிலைவாழ்வு பெறுவீர்கள் என்று கூறுகிறார். இந்த மரி அன்னையின் வணக்க மாதத்தில் பல்வேறு தலைப்புகளின் கீழ் இந்த ஒரு மாதம் முழுவதும் நாம் சிந்திக்க இருக்கின்றோம். இவைகள் அனைத்திலும் தலை சிறந்து இருக்க போகிறது. நாம் மரி அன்னையை பற்றிய கருத்துக்களை ஒருவருக்கொருவர் பகிர்ந்து கொள்வதும் ஜெபமாலையை அனுதினமும் ஜெபிப்பதுமாகத்தான் இருக்க வேண்டும். நம்முடைய பங்கு தலங்களிலும் வீடுகளிலும் ஜெபமாலை தினந்தோறும் ஜெபிக்கப்பட வேண்டும். ஜெபமாலையை நாம் குடும்பங்களில் ஜெபிக்கும் பொழுது இரு நிகழ்வுகள் நடக்கின்றன. ஒன்று, நாம் நம்முடைய வாழ்வில் நடக்க இருக்கின்ற நிகழ்வுகள் நல்ல விதமாக நடக்கின்றன. நாம் செய்கின்ற செயல்கள் நல்ல விதமாக முடிகின்றன. இரண்டாவது, நாம் செய்கின்ற செயல்கள் நல்ல விதமாக முடியவில்லை என்றாலும் அதை தாங்கிக் கொள்கின்ற மன பலத்தை நமக்கு ஜெபமாலை கொடுக்கிறது. எனவே நம்முடைய வாழ்வில் தொடர்ந்து அனுதினமும் ஜெபமாலையை ஜெபிப்போம். புனிதர்கள் பலர் ஒவ்வொரு நாளும் 100-150 மணிகளையும் ஜெபித்திருக்கின்றார்கள். நாமும் நம்முடைய குடும்பங்களில் தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் ஜெபமாலை ஜெபித்தோம் என்றால் நம்முடைய குடும்பங்களில் வருகின்ற துன்பங்களிலிருந்தும் நம் குடும்பங்களில் வருகின்ற அனைத்து சோதனைகளிலிருந்தும் நம்முடைய வாழ்வில் வருகின்ற அனைத்து தடைகளையும் தாண்டி புனிதர்களைப் போன்று நாமும் ஒரு நல்ல வாழ்வு வாழலாம். ஆம், மரி அன்னையிடம் தொடர்ந்து ஜெபிப்போம், இறையருளை பெறுவோம். மிகவும் இரக்கமுள்ள தாயே, உமது அடைக்கலமாக ஓடி வந்து உம்முடைய உபகார சகாயங்களை இறைந்து உம்முடைய மன்றாட்டுகளின் உதவியை கேட்ட ஒருவராகிலும் உம்மால் கைவிடப்பட்டதாக ஒருபோதும் உலகில் சொல்ல கேள்விப்பட்டதில்லை என்று நினைத்தருளும். கன்னியர்களுடைய ராக்கினியான கன்னிகையே, தயவுள்ள தாயே, இப்படிப்பட்ட நம்பிக்கையால் ஏவப்பட்டு உம்முடைய திருப்பாதத்தை அண்டி வருகின்றோம். பெருமூச்சறிந்து அழுது பாவியாகிய நாங்கள் உமது தயாளத்தை காத்து கொண்டு உமது சமூகத்திலே நிற்கின்றோம். அவதரித்த வார்த்தையின் தாயே, எங்கள் மன்றாட்டை புறக்கணியாமல் தயாபரியாய் கேட்டு தந்தருளும். ஆமேன். ஜென்ம பாவமில்லாமல் உற்பவித்த புனித மரியாயே, பாவிகளுக்கு அடைக்கலமே, இதோ உமது அடைக்கலமாக ஓடி வந்தோம். எங்கள் பேரில் இரக்கமாயிருந்து எங்களுக்காக உம்முடைய திருக்குமாரனை வேண்டிக் கொள்ளும். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசீர் பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். ஜென்ம பாவமில்லாமல் உற்பவித்த புனித மரியாயே, பாவிகளுக்கு அடைக்கலமே, இதோ உமது அடைக்கலமாக ஓடி வந்தோம். எங்கள் பேரில் இரக்கமாயிருந்து எங்களுக்காக உம்முடைய திருக்குமாரனை வேண்டிக் கொள்ளும். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசீர் பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். ஜென்ம பாவமில்லாமல் உற்பவித்த புனித மரியாயே, பாவிகளுக்கு அடைக்கலமே, இதோ உமது அடைக்கலமாக ஓடி வந்தோம். எங்கள் பேரில் இரக்கமாயிருந்து எங்களுக்காக உம்முடைய திருக்குமாரனை வேண்டிக் கொள்ளும். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசீர் பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். தந்தை, மகன், தூய ஆவியானவரின் பெயராலே
ஆமேன்.